ஐயோ அம்மா என் கண்ணு அப்படின்னு ஒரே அலறல் சத்தம். செருப்பு தைச்சிட்டு இருந்த அந்த 3 வயதான சிறுவனோட அப்பா பதறி அடித்து ஓடி வந்து பார்த்தா அந்த சிறுவனோட கண்ணில் இருந்து ரத்தம் வடியுது. சிறுவன் விளையாட்டாக செருப்பு தைக்கிற அந்த ஊசியால் கண்ணை குத்திக்கிட்டான். அந்த காயப்பட்ட கண்ணுக்கு சிகிச்சை கொடுக்குற அந்த முயற்சியில் மறு கண்ணும் செப்டிக் ஆகிட்டு கடைசியாக 2 கண்ணுமே குருடாயிட்டு அந்த சிறுவனுக்கு 3 வயது இருக்கும்போதே. நீங்கள் தினமும் செய்கிற வேலைகளை கொஞ்ச நேரம் கண்ணை மூடி செஞ்சு பாருங்கள். கஷ்டமாக இருக்குல்ல? நம்மளோட இந்த சில நிமிஷங்கள் மாதிரி தான் பார்வைத்திறன் சவால் உடையவர்களோட மொத்த வாழ்க்கையுமே இருக்கும். ஆரம்பத்தில் யாரோட உதவியையாவது நாடுறவங்க போக போக தாங்களாகவே எல்லா விஷயத்தையும் செய்ய பழகிக்கிட்டாங்க, படிக்கிறத தவிர. அது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. இந்த பார்வை பறிபோன 3 வயது சிறுவன் ஸ்கூலில் சிறந்த மாணவனாக இருந்தார். வளர வளர பார்வைத்திறன் சவால் உடையவர்களுக்கு தேவையான சரியான கல்வி முறை இல்லைன்னு அவனுக்கு தோணிகிட்டே இருந்தது. தன்னோட 10வது வயதில் ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளைண்ட் யூத் அப்படிங்கிற பார்வைத்திறன் சவாலுடைய குழந்தைகளுக்குன்னு செயல்பட்ட சிறப்பு பள்ளியில் படிக்க ஆரம்பிக்கார். ஆனால் அங்கிருந்த புத்தகங்கள் ரொம்ப கனமாக இருந்தது. அதுவும் இது சாதாரணமாக நாம் படிக்கும் எழுத்துக்கள் கொஞ்சம் மேடாக அடிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். இது பார்வைத்திறனற்ற குழந்தைகளுக்கு சவாலாக இருந்தது. இதை மாற்ற நினச்ச அந்த சிறுவன் பல ஆய்வுக்கு பின் இராணுவத்தில் சார்லஸ் பார்பியர் அப்படிங்கிற மிலிட்ரி கேப்டனால் நைட் ரைட்டிங் அப்படிங்கிற 12 புள்ளிகளை மட்டுமே வச்சு உருவாக்கப்பட்ட எழுத்துக்கள் இரவு நேரத்தில் வெளிச்சம் இல்லாமல் மேலெழுந்த எழுத்துக்களை தடவி படிக்க உதவியாக இருந்தது. அறிஞ்ச இந்த சிறுவன் ஊசியை வைத்தே 6 புள்ளிகளில் 63 வகை எழுத்துக்களை எழுதி காட்டினார். முரட்டுத்தாளில் ஊசியால் குத்தினால் வரும் தடிப்பான பகுதியை விரலால் தடவி படிக்கும் முறையை கொண்டு வந்தான் இச்சிறுவன் தான் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லூயி பிரெய்லி. இம்முறை இவர் பெயராலேயே பிரெய்லி என்று அழைக்கப்படுது. நிமிடத்திற்கு 145 வார்த்தைகளை பிரெய்லி மூலம் படிக்க முடியும். கண் தெரியாத பலர் இம்முறை மூலம் பட்டதாரிகளாகி வேலை வாய்ப்பும் பெற்று வருகின்றனர். இன்னைக்கு கேலண்டர், ஏடிஎம், புத்தகம்னு சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற அதே வசதிகளை யாரோட உதவியும் இல்லாமல் பார்வைத்திறன் சவால் உடையவர்களும் பயன்படுத்த முடியுதுன்னா அதுக்கு பிரெய்லி கண்டறிஞ்ச கற்றல் முறை தான் முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே செல்லோ மற்றும் ஆர்கன் அப்படிங்கிற 2 இசைக்கருவிகளை நல்லா வாசிக்க கற்றுக்கிட்டாரு. நிறைய சர்ச்சில் பாடல்களுக்கு இசை வாசித்திருக்காரு. இசை மேல் இருந்த ஆர்வத்தால் அவர் உருவாக்கின பிரெய்லி முறையை இசைக்கும் கணக்கு பாடங்களையும் உருவாக்கினார். விளையாட்டாக செருப்பு தைக்க, ஊசியால் கண்ணில் குத்திக்கொள்ள 2 கண்களும் குருடாகிவிட்ட பிரெய்லியை கொண்டே தேவன் அரிய பெரிய காரியங்களை செய்தார். தீமையை நன்மையாக மாற்றினார். குருடரை பார்வையடைய செய்த இயேசு கிறிஸ்து குருடரை கொண்டே குருடர்களின் கல்வி கண்ணை திறந்தார். இன்னும் அவர் பிறந்த ஜனவரி 4ஆம் தேதியை பிரெய்லி தினமாக கொண்டாடுது. இந்த உலகம் கண் போனதால் உலகமே இருட்டாக தெரிகிற சூழல்லையும் என்னால் முடியாதுன்னு அவர் நினச்சிருந்தா தன்னோட 15வது வயதில் பிரெய்லிங்கிற எழுத்து முறையை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. தன் கண்ணுக்கு குத்துன ஊசியை போன்ற ஒரு கூர்மையான ஊசியை வச்சு உருவாக்குனது தான் பிரெய்லி எழுத்து முறை. ஆஸ்துமா நோயால் சிறு வயது முதலே அவதிப்பட்டு வந்த பிரெய்லி தன் 43வது வயதில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவ்வளவு போராட்டங்களையும் தாண்டி அவரால் சாதிக்க முடியும்னா உங்களாலையும் சாதிக்க முடியும். கிரகிக்க முடியாத காரியத்தை நம்ம கொண்டு தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும். யோபு 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியா சொல்லுது: தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாக குமர பண்ணுகிறார். நான் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஆமாண்டவரே, என்னை கொண்டும் செய்யும் கிரகிக்க முடியாத காரியங்களை. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.